வணக்கம் மக்களே, வெல்கம் டு த திருக்குறள் சீரீஸ் பார்ட் 2. ஓகே, இன்றைக்கான திருக்குறள் அறத்துப்பாலில் பாயிரவியல் கடவுள் வாழ்த்து அதிகாரம். குறள், இரண்டாவது குறள். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவன் கடவுளோட நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? அடேங்கப்பா. அதாவது கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ என்னதான் நம்ம அதிகமாக படித்து நம்ம அறிவை வளர்த்து பெரிய லெவலுக்கு போனாலுமே கூட, ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வித்தவுட் நோயிங் their பொசிஷன். அண்ட் ஆல்சோ we should give our respect to the God. நிச்சயமாக கடவுளை வணங்குங்கன்னு சொல்ல வராரு. அதுதான் இந்த குறளோட. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன அச்சீவ் பண்ணாலுமே ப்ளீஸ் பி கிரவுண்ட் டு த எர்த். தானென்ற ஆதிக்கம் வேண்டாம். அழகு, சிறப்பு. ஓகே, கோயிங் டு த நெக்ஸ்ட். பொருட்பாலில் இருந்து பார்ப்போம். பொருட்பாலில் அரசியல், அரசியல், அதில் அதிகாரம் இறைமாட்சி. 382வது குறள். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு. விளக்கம்: அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே ஒரு சிறந்த அரசனுக்கு எடுத்துக்காட்டு. அப்படிங்கப்பா, பாருங்க, கரேஜ், அந்த அஞ்சாமை, எதுக்கும் பயப்படாமல், என்னவாக இருந்தாலும் கடவுளை தவிர வேறு எதுக்குமே பயப்படாமல் இருக்கணும். ஈகை, கொடுக்கும் குணம். வறியவர் வந்து கேட்கும் பொழுது அவங்க இல்லைன்னு யாராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரங்களும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு கஷ்டத்தினால தான் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு. அப்போது இந்த மகாபாரத்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கர்ணன் ஏன் ஃபேமஸ்? நீங்கள் மகாபாரதம்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது கர்ணன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவனை மாதிரி ஒரு கொடைவல் யாருமே கிடையாது இல்லையா? அவனை கொல்லவே முடியலைங்க. காக்க வேண்டிய கடவுளே கடைசியில், அதாவது முதல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட அப்பா சூரிய பகவானாக இருக்க அவராலுமே எதுவுமே காப்பாற்ற முடியல. தன்னோட அம்மா அவங்க போயிட்டு நீ தோற்று போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க தோற்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து குருவே உனக்கு முக்கியமான டைமில் உன்னோட இது போயிடும், உனக்கு மறந்துடும்னு குருவும் சாபம் வர்றாரு. அதை தாண்டியுமே அவரும் நேரடியாகவே அவர் ஜெயிக்க முடியல. அவர் போய் அந்த சக்கரத்தை பழத்துலேருந்து எடுக்கும்போது அப்போ தான் வந்து அவர் அம்பு விட்டு சாவடிக்கிறான் அர்ஜுனன். அதை தாண்டியுமே அவரால் சாகடிக்கவே முடியலங்க. கடவுள் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, கொடு, உன் உயிரை கொடுத்துரு, உன்னோட கொடையை கொடு அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனுஷன். இது வந்து கர்ணனுக்கு தான் இந்த குறள் சிறப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு. பட் நம்மளும் இதை மாதிரி வளர்த்துக்கணும்னு சொல்ல வர. அந்த ஈகை அறிவுடைமை, அவ்வளோ நாலேஜ் இஸ் அ பவர் இல்லைங்களா? நீங்கள் எங்கே போனாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஏன் சொல்கிறாங்க? எங்கே போனாலும் உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே வந்து நீங்களும் பிழைக்க முடியும், மற்றவர்களையும் பிழைக்க வைக்க முடியும். ஊக்கமுடைமை, என்துசியாஸ்டிக், அந்த ஒரு என்கரேஜாகவே இருக்கிறது, என்துசியாஸ்டிக்காக இருக்கிறது, அது வந்து ரொம்பவுமே. ஏன்னா வாழ்க்கையில் வந்து டில் எண்ட் ஆஃப் த டெத், எண்ட் ஆஃப் அவர் பிரீத், ரைட்? ஸோ அப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நம்ம துன்பம் வரும்போது சம்டைம்ஸ், எல்லா டைமே நம்மளால் வந்து அந்த என்துசியாஸ்டிக்காக இருக்க முடியாது, இல்லை ஊக்கமுடியமாகவே இருக்க முடியாது. அப்போ வி ஹாவ் டு பி ப்ராக்டிஸ் ஃபார் தட் டு பிகம் லைக் எ என்துசியாஸ்டிக் பர்சன். ஸோ இந்த 4மே, அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, இந்த 4த்தையும் எப்பவுமே நம்ம வந்து குறைவே இல்லாமல் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, கோயிங் டு த நெக்ஸ்ட். காமத்துப்பால். இயல் வந்து களவியல், அதிகாரம் தகையணங்குறுத்தல். ஓகே, 1082வது குறள். நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு
தானை கொண் டன்ன துடைத்து. பாருங்க இதோட விளக்கம். நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல், அல்லது என் பார்வைக்கு எதிராக அவள் என்னை பார்ப்பது. தானே தாக்கி எவரையும் கொல்லும் ஒரு தெய்வம் தாக்குவதற்கு படைகளையும் கூட்டி வந்தது போல் இருக்கிறது. எப்படி வந்து, அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையுமே வந்து பார்க்கறது, சைட் அடிக்கிறது, அப்படி அது வந்து தட் இஸ் நாட் அட் ஆல் லவ். ஈவன் தோ தட் இஸ் நாட் எ பொலைட் ஒன் ஆக்சுவலி. ஸோ உங்களோட ஒரு தலைவன் தலைவி, நீங்கள் ஒருத்தவங்கள மணக்க போகிறீங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இல்லையா? ஸோ நீங்கள் ஒருத்தவங்கள மணக்க போகிறீங்க அப்படின்னும்பொழுது, அப்போது அவங்கள நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது அவங்களும் அவங்கள விரும்பி பார்க்குறாங்கன்னும் பொழுது அந்த ஒரு அது மிகப்பெரிய இன்பம். கரெக்டுங்களா? அப்போது நம்ம ஒரு ஒரு ஆளாக தெரியும், நம்ம ஒரு ஒரு ஸ்பெஷல் பர்சனாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவங்களும் ஈவன் தோ ஃபார் தெம் ஆல்சோ, ரைட்? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அது வந்து அப்படி அவங்க திருப்பி பார்க்கறது வந்து நம்ம அவ்வளோ ஏக்கத்தோடு, அவ்வளோ கனவுகளோட, ஆசைகளோட அப்படி நம்ம அவங்கள பார்க்கும்பொழுது, அவங்களும் திருப்பி நம்மளை அந்தளவுக்கு அதே சேம் குறையாமல் பார்க்குறாங்கன்னா, அப்போது அது வந்து ஒரு ஒரு சாமியே நமக்கு நான் இந்த சென்ஸ் தாக்குவதற்கு படைகளையும் கூட்டி வந்தது போல் இருக்கிறது அப்படின்ற மீனிங் வந்து அன்பால், அந்த காதலால், அந்த ஒரு ஆசைகள், அது அவங்களால அவங்க திருப்பி நம்ம பார்க்கும்போது அது நம்ம கொடுக்கறதுக்குன்னா அதிகமாக நமக்கு கிடைக்குதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு இன்பம். காதலில் எப்போவுமே காதலிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய இன்பம் அல்லவா? அதுதான் இது வந்து இந்த சைட்டிங்கில் வந்து சொல்கிறாங்க, தலைவன் தலைவிக்கு மட்டும் ஒருவன் ஒருத்திக்கு. ஓகே, திருக்குறள் முடிந்தது. நம்ம கவிதைகளுக்கு போவோம், பாரதியார் கவிதைகள். ஓகே, இன்றைக்கி வந்து மனதிற்கு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை அழகாக இருக்குது. பேயாய் உழலும் திருமணமே பேனாய் என் சொல் இன்று முதல், நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானே கான், தாயாம் சக்தி தாளினிலும் தருமம் எனையான் குறிப்பதிலும், ஓயாதே நின்றுழைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உய்யுதியார். அடா அடா அடா, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். மனதிற்கு கட்டளை, இந்த டைமுக்குள்ளே இதை நீ முடிக்கணும், உன்னோட செல்ஃப் டிசிப்ளைன், இந்த அது எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்கள். The first and the best victory is to conquer a self. பிளாட்டோ, இந்த க்ரீக் ஃபிலாசபர். பிளாட்டோ யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லணுன்ற விஷயம். சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட்டு, அரிஸ்டாட்டிலோட டீச்சரு பிளாட்டோ. பிஃபோர் காமன் எரா 428 வருஷத்துக்கு அப்போது இருந்தது. ஸோ கிமுவில் சொல்லுவாங்க, கிபி இல்லையா? அப்போது ஸோ நம்ம மனசை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான். அது என்ன வேணால் வரட்டும், எவ்வளோ பெரிய ஒரு உணர்ச்சி ரீதியாக நீங்கள் பாதித்தாலும் சரி, ஃபிசிக்கல், எமோஷ்னல், வாட் எவர் இட் மேபி, என்ன ஒரு ஊர் வந்தாலும், எப்படி இருந்தாலும், என்னுடைய கொள்கை இதுதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அந்த உங்கள் மனசுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் அந்த கவிதை சொல்லுது. நம்மளோட கடைசி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேச்சர், இந்த சேனலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ், இயற்கை, காதல், இது மூணுத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது தான். அதை வந்து எல்லாருக்குமே இந்த இன்பத்தின் உங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறது. எல்லோரும் நல் வழியில் வாழணும், நல்ல கரெக்டாக. நீங்கள் லைக் சின்ன வயசில் நமக்கு தெரியாது, நம்ம அப்போ தான் கற்றுக்குறோம், பட்டு தெரிஞ்சு இது பண்ணுவோம். ஒரு வயசுக்கு அப்புறமா புரிஞ்சதுக்கப்புறமா அபவ் 25 ஆர் சம்திங், வாட் எவர், அபவ் 20. ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது, அப்போ இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் போது, நம்ம அதுக்கு அந்த நல்லதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து இன்னும் சிறப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையானது இது எல்லாமே. ஸோ அதை இன்னும் ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் ரொம்ப வாழும்போதே சொர்க்கத்தில் நம்ம வாழலாம், சொர்க்கத்தை க்ரியேட் பண்ணலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சிறப்பாக வாழலாம், அவங்களையும் சிறப்பாக வாழ வைக்கலாம். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நேச்சர், இயற்கை என்பது ஒரு மிகப்பெரிய கொடை. ஏன்னா நேச்சர் இஸ் நாட் எ பிளேஸ் டு விசிட், இட் இஸ் எ ஹோம். கரெக்டாக எல்லாருமே வந்து இப்போது இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நல்லா ஐடியில் ஏர்ன் பண்ணுறது, சிட்டியில் வாழ்கிறவங்க எல்லாருமே ஒரு புறா குண்டு மாதிரி சின்ன சின்ன இதுலாம் வாழ்ந்துட்டு அங்கே என்ன தேவையோ அதுக்கான மணி ஏர்ன் பண்ணிட்டு அப்படி போகிறாங்க. ஆனால் அப்பப்போ மந்த்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் ஆர் இயர்லி ட்வைஸ், ஓகே, வாட் எவர் இட் மேபி. ஸோ அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகிறாங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டூரிஸ்ட் அண்டு ட்ராவலர், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, வில் கோ லேட்டர் ஒன் பை ஒன். ஓகே, இந்த இயற்கை அவ்வளோ ஏன் அங்கே போகிறாங்க, எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா
அவங்களுக்குமே அது வந்து இயற்கைன்றது அவ்வளோ ஒரு தேவையா இருக்கு இல்லையா? லிவ் சிம்ப்ளி. அது ரொம்பவுமே நேச்சர் இஸ் ஆர்ட் இன் இட் செல்ஃப். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைன்றது வந்து நீங்க ஜியோகிராஃபிக்கலா போனீங்க அப்படின்னா, லைக் ஜியோமார்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி, ஓஷியானோகிராஃபி, பயோஜியோகிராஃபி, அதாவது இந்த ஜியோமார்ஃபாலஜின்றது வந்து இந்த நிலங்கள், மவுண்டெயின்ஸ், ஆறுகள், இந்த மாரி. அட்மாஸ்பியர்ன்றதுக்கு அதான் கிளைமட்டாலஜின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேஸ் அத பத்தி ஃபுல்லா படிக்கிறது. ஓஷியானோகிராஃபி அப்படின்னா நம்ம கடல், ஆறுகள், குளம், குட்டை அதில வாழ்ற உயிரினங்கள். பயோஸ்பியர்னா இது 3மே சேர்ந்தது. ஸோ, லைக் இதில வந்து லிவிங் ஆர்கானிசம், நம்ம எதெல்லாம் உயிர் உள்ளதோ அது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மரங்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் இப்படி. நான் லிவிங் ஆர்கானிசம்னா இந்த மாரி உயிரற்றவைகள். கல், மண், காற்று இப்படி. சூரியன். ஏன் இந்த பழைய காலத்தில வந்து எல்லாருமே சூரியனை முதன்மை கடவுளா ஏன்னா சூரியனே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் பிரைமரி சோர்ஸ் எல்லாமே நீங்க உலகத்தில நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து எல்லா எலமெண்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆற்றல், எனர்ஜி. அந்த எனர்ஜி விச் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த சன். நோன் வேல்யூ. ஸோ தட்ஸ் வை தே வொர்ஷிப் த சன் as a காட். நிறையா இருக்குங்க. நம்ம இயற்கையை ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். நான் இன்னும் இயற்கை நிறையா இருக்குது. எனக்கு நிறையா சொல்லணும்னு ஆசை. இந்த வீடியோ இதோட நம்ம டைம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு 10 to 12 மினிட்ஸோட முடிச்சிருவோம். தேங்க்ஸ். நன்றி. வணக்கம்.